ஒரு பெரிய குரு இருந்தார், முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டு இருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல பயங்கர மழை. கூட்டம் கேன்சல் ஆகி எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. குரு வந்தப்போ அங்க யாருமே இல்ல. பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாற்றம். இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசு இல்ல. என்னப்பா பண்ணலான்னு கேட்டாரு. ஐயா, நான் குதிரைக்காரன். எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுங்க. நான் 30 குதிரை வளர்க்கறேன். புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்க ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்ல வச்சுட்டு தாங்க திரும்புவேன் என்ன. பொலேர்னு அரைஞ்சா மாதிரி இருந்தது குருவுக்கு. அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு. தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு சரமாரியா போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டாரு குரு. பிரசங்கம் முடிஞ்சது. எப்படிப்பா இருந்துச்சு என் பேச்சு? அவரை பார்த்து பெருமையா கேட்டாரு குரு. ஐயா, நான் குதிரைக்காரன். எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுங்க. நான் புல்லு வைக்க போற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வரமாட்டேன்னா. அவ்வளவுதான். குரு தெரிச்சிட்டாரு. மத்தவங்களுக்கு என்ன தேவையோ இல்லன்னா எது சொன்னா புரியுமோ அத மட்டும் சொல்லணும். புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்றது நம்மளத்தான் முட்டாளாக்கும். படித்ததில் பிடித்தது.